ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் மாற்ற போகிறோம். இது எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக உடஞ்சி போச்சு. அது சுவிட்ச் பாக்ஸும் சரியில்லை. எப்படின்னா அந்த சாக்கெட் மட்டும் உடஞ்சினா சாக்கெட் மட்டும் நம்ம மாட்டிக்கலாம். ஆனால் அந்த இதே போயிடுச்சு, அந்த ப்ளைவுடே போயிடுச்சு. அதனால் மொத்தமாக மாற்றணும். இது பழசுனால இதை நம்ம தூக்கி போட்டு வேறு நம்ம புதுசாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லித்தரேன். இதை செட் பண்ணுறதுக்கு நம்ம எலக்ட்ரிக் கடையில் எம்டி பாக்ஸாக வாங்கியிருக்கோம். இது நம்மளே செட் பண்ணுற மாதிரி. அப்படியே கவரை கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த எம்டி பாக்ஸில் சாக்கெட்டு சுவிட்செலாம் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். சுவிட்சு, சாக்கெட்டு எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் நீங்களே சூப்பராக செய்யலாம். ஒரு இண்டிகேட்டரு முன்னாடி உள்ள வீடியோவில் 2 சாக்கெட் 2 சுவிட்சு நம்ம செட் பண்ணோம். இது நமக்கு வீட்டில் உடஞ்சி போனதுனால அது ரொம்ப நாளாச்சு. அந்த ப்ளைவுடை மட்டும் மாற்ற முடியலை. அதனால் சரி, எதுக்கு நம்ம போடுறோம், நல்லா போட்டுருவோம், நம்மளே செட் பண்ணிடுவோம். அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உழைக்கும். இதே இந்த மட்டமாக நீங்கள் செட் பண்ணலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சூடு ஏற என்ன பண்ணணும், உருக ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கிடக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சும்மா லைட்டு அந்த மாதிரி இதுக்கு தான் இதெல்லாம் போடணும். நீங்கள் ஒரு மிக்சி யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு கரண்ட் அடுப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் 16 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு தாங்க. பாருங்க, நம்ம இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா தலைப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் தலைப்பு. இதை தான் நம்ம பார்க்கணும். இதுதான் கீழே வரணும். கீழே வச்சு நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணணும். இந்த அரு பாருங்க, இந்த நேமை பார்த்துக்கிடுங்க. இதுதான் கீழே வரணும். இப்போ நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜாக்கெட்டு இது எல்லாருக்கும் தெரியும். கீழே 2 பின்னு, மேலே 1 நாள் கரெக்டாக நம்ம இந்த இடத்த வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ லென்த்துனால நான் கொஞ்சம் வேகமாக ஓட விட்டுருப்பேன். மாட்டுறதுனால கொஞ்சம் வேகமாக ஓடும். சுவிட்சை மாட்டும் போது தலைகளாக மாட்டிடக்கூடாது. அந்த நேமை பார்த்து தான் மாட்டணும். அந்த பாருங்க நேமு, இது மேலே வர்ற மாதிரி மாட்டிக்கிறங்க. அப்போ தான் நமக்கு சுவிட்ச் எல்லாமே ஒரு லைனிங்காக வரும். சுவிட்சு மாட்டும் போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதாவது இண்டிகேட்டர் சாக்கெட்டு பக்கத்தில் வரணும். அப்போ தான் இண்டிகேட்டரில் உள்ள நியூட்ரல் வயரை நம்ம சாக்கெட்டில் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம மாற்றி போட்டுக்குருவோம். இந்த இண்டிகேட்டர் கலட்டி சாக்கெட் பக்கத்தில் போட்டுக்குருவோம். இப்போ கீழே உள்ள 5 சுவிட்ச் இருக்குது பாருங்கள். அந்த 5 சுவிட்சில் தான் நம்ம வயர் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த 5ஐயும் கனெக்ட் பண்ணி விட்டு அந்த 2 வயர் போகுது பாருங்கள், பிளாக் கலர், அதான் இண்டிகேட்டரில். அதில் ஒரு வயரை கீழே உள்ள சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். சுவிட்சு மேலே நம்ம அந்த ஃபேனுக்குள்ளே வயரு, லைட்டுக்குள்ளே வயரை நம்ம எந்த இதில் தேவையோ, எந்த சுவிட்சுக்கு நம்ம தேவையோ அந்த மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உள்ள 5 சுவிட்சுக்கு நான் வயர் கனெக்ஷன் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். 5 சுவிட்சுமே ஒரே லைனில் இருக்கனால நம்ம இந்த மாதிரி வயரை கொடுக்காம ஃபுல்லாக அந்த அளந்து வயரை சீவ்லெஸ்ஸை எடுத்து ஃபுல்லாக அழகாக உள்ளே விட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சீவ்லெஸ்ஸை கட் பண்ணாமல் சின்னதாக கட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ இண்டிகேட்டரில் உள்ள அந்த பிளாக் கலர் வயர் ஒரு வயரை நம்ம சுவிட்சு கீழே கொடுத்துக்கிறணும். ஏன்னா அதுதான் பேஸு. ஒரு வயர் நியூட்ரலு. இப்போ பேஸில் கொடுத்தாச்சு. இப்போ அந்த வயரை இன்னொரு சுவிட்சு, அந்த சாக்கெட்டுக்குள்ளே சுவிட்சு, அதுக்கு கீழே கொடுத்துருவோம். சிம்பிள் வேலை தான். எல்லாத்தையுமே ஈஸியாக ஒரே ஐடியா கனெக்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே பேஸ் தான். பேஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சாக்கெட்டுக்கும் சுவிட்சுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது சாக்கெட்டுங்கிற லைனு, அந்த லைனை எடுத்துகிட்டு போய் சுவிட்சுக்கு மேலே கொடுக்கணும். இந்த பாருங்கள், எல்லுன்னு போட்டிருக்க, அதான் லைனு. அதில் கனெக்ட் பண்ணி அந்த மேலே உள்ள சுவிட்சுக்கு கொடுக்கணும். அதில் கொடுத்தா தான் நமக்கு சார்ஜர் அது மாதிரி போடுறா இருந்தாலும் கரண்ட் அதில் தான் வரும்.
பக்கத்தில் இருக்குது நியூட்ரல். இந்த மாதிரி வீட்டில் நம்ம சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஆனால் வீடியோவை நல்லா பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு புரியும். சுவிட்சுக்கு மேலே உள்ள சுவிட்சையும் லைனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம நியூட்ரல் எடுக்கணும். நியூட்ரல் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதான் நியூட்ரல். அந்த நியூட்ரலையும் இந்த இண்டிகேட்டருக்கு பாருங்கள் ஒரு பிளாக் கலர் வயரு, அது ரெண்டையும் ஒன்றா இணைக்கணும். நீங்கள் இண்டிகேட்டர் இல்லாமலேயே நீங்கள் சுவிட்சு மட்டும் வைக்கலாம். ஆனால் வந்து நம்ம தூரத்துலேயும் பார்க்கும்போது இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சாலும் தெரியும், ஆஹா கரண்ட் இருக்குது. அப்படி இண்டிகேட்டர் வைக்கலன்னா நமக்கு தெரியாது, நம்ம போய் சுவிட்சை போடுற மாதிரி வரும். அதனால தான் இண்டிகேட்டர் வைக்கிறது. உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் இண்டிகேட்டர் எடுத்துடலாம். இந்த பாருங்கள் என்னென்னு போட்டிருக்கல, அதான் நியூட்ரல். மேலே போட்டு பாருங்கள் அது வந்து எர்த்து வயரு. நம்ம எர்த்து வந்து பச்சை கலர் வயர் கொடுக்கலாம். ஆனால் ஒரு சாக்கெட்னால நம்ம எர்த்து கொடுக்க தேவையில்லை. 2-3 சாக்கெட்டாக இருந்தால் எர்த்து கண்டிப்பாக கொடுத்தாகணும், நம்ம சேஃப்டிக்கு கொடுத்தாகணும். கீழே உள்ள சுவிட்சுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பழைய சுவிட்ச் பாக்ஸ் மாற்றுறதுனால பழைய சுவிட்ச் பாக்ஸில் உள்ள மேலே உள்ள அந்த லைட்டுக்கு உள்ளது, ஃபேனுக்குள்ள வயர்லாம் அந்த மேலே சொருவிடலாம், ஈஸியாக போயிடும். அதை பழசை கழட்டி தூக்கி போட்டுடலாம். நமக்கு வந்து அந்த 2 சுவிட்சு மட்டும் தான் நம்ம தேவைப்படும், மீதி 2 சுவிட்சு எம்டியாக தான் இருக்கும். பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ண போகிறோம். நியூட்ரலுக்கு வந்து இப்போ இதில் வயர் போடணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம பழைய சுவிட்ச் பாக்ஸில் நியூட்ரல் வயர் இருக்குது, அதை அப்படியே கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி ஒரு வயர் ஜாயின் பண்ணுறேன். அதாவது இண்டிகேட்டர் வரையும் நியூட்ரலுக்கு வயர் ஒன்று ஜாயின் பண்ணுறேன். அதாவது நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் வேறு இடத்துல ஒன்று வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூட்ரல் போடலாம். இல்லை நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் நியூட்ரல் இருக்குது, அந்த நியூட்ரல் கொடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் பழைய சுவிட்ச் பாக்ஸில் உள்ள நியூட்ரலை கனெக்ட் பண்ணும்போது இந்த நியூட்ரல் உள்ள வயரை எடுத்துருவேன். உங்களுக்காண்டி எனக்கு தெரியறதுக்காண்டி இதில் நான் செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நியூட்ரல் செட் பண்ணிட்டேன். நியூட்ரல் அதாவது இண்டிகேட்டர் வயரையும் நியூட்ரலுக்கு ஒரு தனியாக வயர் எடுத்து செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பேஸ் செட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக பேஸ் வயர் இருக்குது. அந்த அதாவது ஒரு நார்மல் ஒரு வயர் எடுத்து சுவிட்சுக்கு கீழே கொடுக்கணும். சுவிட்சுக்கு கீழே கொடுத்தா அது பேஸு. அது நான் வந்து பழைய இதில் வந்து பேஸ் வயர் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்து வந்து இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். இது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் நான் சுவிட்சுக்கு கீழே ஏதாவது ஒரு 4 சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்சில் நம்ம பேஸ் வயர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து பேஸ் வயர் நம்ம கொடுக்க போகிறோம். அதை நான் பின்னாடி வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் பழைய இதில் மாற்றோம்ல, அதில் மாற்றும் போது இந்த வயர் நான் எடுத்துருவேன். உங்களுக்கு தெளிவாக அந்த லைனில் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான், சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம எல்லாத்தையும் வயர்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து பார்க்கணும், எதாவது டைட் இல்லாமல் இருக்கா இல்லைன்னு. இந்த பாருங்கள் வயர் வந்து கரண்ட் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அந்த ப்ரிப்பேர்டாக வேலையை முடிச்சதுக்கப்புறம் இழுத்து பார்க்கணும் எந்தெந்த வயர் விட்டு போயிருக்குன்னு. இந்த பாருங்கள் நம்ம 2 வயர் கரண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம டைட் பண்ணலை. இப்போ வந்து 2மே கனெக்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணிடுவோம். இதுதான் சேஃப்டி. நம்ம என்றைக்குமே அந்த வயர் லைன் பார்க்கும்போது நம்ம கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழுத்து பார்க்கணும், கரெக்டாக நம்ம எல்லாம் ஜாயின் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான், எல்லாமே நம்ம நீட்டாக முடித்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்னென்னா அந்த பழைய பாக்ஸை கலட்டி அதில் உள்ளதை இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த பாருங்க இந்த 2 வயர் எடுத்துக்கணும். ஒரு வயர் நியூட்ரலு, ஒரு வயர் பேஸு. நியூட்ரலுங்கிறது சாக்கெட்லேருந்து எடுக்கிறது, பேஸுங்கிறது அந்த கீழே உள்ள 4 சுவிட்சில் எடுக்கிறது. இது வந்து நம்ம நார்மலாக சுவிட்ச் பாக்ஸ் மாத்திராந்தா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு சுவிட்ச் பாக்ஸ் நம்ம வேறு இதில் மாத்திரமோ அதில் நியூட்ரலு பேஸ் இருக்குது, அதை வந்து இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயும் கனெக்ஷன் பண்ணும்போது வயர் கொஞ்சம் பெருசாக வரும், ஜாயின் பண்ண தேவையில்லை. இதை கலட்டி தூக்கி போட்டு அதோட மாட்டிடலாம். இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ் செட் பண்ண போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினை ஆஃப் பண்ணிக்கிறேன். என்றைக்குமே வேலை ஆரம்பிக்கும் நம்ம மெயினை ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு ஃபேன் மாட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுவிட்ச் வேலை பார்க்குறதாலும் மெயினை ஆஃப் பண்ணுறது நமக்கு சேஃப்டி. பழைய சுவிட்ச் பாக்ஸ் நம்ம கலட்டிடும், ரொம்ப டேமேஜாக இருக்குது. உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியாது, கலட்டி பார்த்தா தான் தெரியும். சரியான டேமேஜாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து பள்ளி முட்டையெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் வயிறு கடிச்சிச்சுன்னா இதாகிடும், ஷார்ட் ஆகிடும். அதனால தான் பழைய மாடலை தூக்கி போட்டு புதுசாக வாங்கி நம்ம செட் பண்ணுறோம். இதில் பாருங்கள் ஒரு 2 வயரு சேப்பு வயர் இருக்குது பாருங்கள். இது வந்து 16 ஆம்ஸுக்கு நான் செட் பண்ணது. பக்கத்தில் உள்ள சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து கரண்ட் அடுப்புக்காண்டி நான் செட் பண்ணது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த 2 சிவப்பு கலர் வயரு. இது வந்து ஒன்று நியூட்ரலில் கனெக்டாக இருக்குது, ஒன்று பேஸில் கனெக்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலில் முதல் கனெக்ட் எடுத்துக்கிறோம். நியூட்ரலில் எடுத்து அந்த நியூட்ரலை ஞாபகத்துக்காண்டி ஒரு டேப் அடிச்சிருவோம். அப்போ தான் நம்ம வந்து மாற்றி கொடுக்காமல் இருப்போம். ஏன்னா 2மே சிவப்பு வயராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷனை கொடுக்குறாருந்தா ஒரு அதாவது பேஸுக்கு வந்து சிவப்பு கொடுத்துருங்க, நியூட்ரலுக்கு வந்து கருப்பு கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு தெளிவாக புரியும். நான் வயர் இல்லாதனால கண்ணாப்புறன்னு வயர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டேப் அடித்த வயர் வந்து நியூட்ரலு. இப்போ வந்து பேஸ் வயரை கழட்டிக்கிடுவோம். பேஸ் வயரை கழட்டியாச்சு.
இப்போ பழைய சுவிட்ச் பாக்ஸ்லாம் கலட்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம அதுக்கு கீழே தான் நம்ம அடிக்கிற மாதிரி வரும். இந்த சுவிட்சுக்கு கீழே 4 சுவிட்சுக்கு கீழே பேஸ் வயர் ஒரே ஒரு வயர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வயரை கலட்டி எடுத்தாச்சு. அதை அடையாளத்துக்கானி நான் டேப்பு சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள எல்லா வயருமே ரிமூவ் பண்ணிடுவோம். அதில் கடைசியில் ஒரு வயர் மட்டும் இருக்குது சுவிட்சுக்கு. அதுக்கு எந்த கனெக்ஷனுமே கொடுக்காம இருக்குது. அதனால் அதுக்கு மட்டும் டேப் அடிச்சு விட்ருவோம். ஃபுல்லாக அது யூஸ்ஃபுல்லாமல் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டேப் அடிச்சு விட்ருவோம். கடைசியாக அந்த நீட்ரு வயரை கலட்டிக்குவோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம புதுசாக எடுத்த அந்த இது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ண எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்க்கணும். இப்போ 5 வயர் போகுது பாருங்கள். அந்த 5 வயரை ஒவ்வொரு வயராக சொல்கிறோம் பாருங்கள். அந்த கருப்பு கலர் நீட்ரோடு, அடுத்து அந்த பச்சை கலர் ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்கோமே அது தேவையில்லாத வயரு. அடுத்து இன்னொரு டேப் அடிச்சிருக்கோமே அது பேஸ் வயரு. இன்னும் 2 வயர் இருக்குது. அது ஒரு வயர் ஃபேனுக்கும் ஒரு வயர் லைட்டுக்கு. அவ்வளோதான், ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம், வேலை முடிஞ்சு. அடுத்து இங்கே 2 வயர் தொங்குது பாருங்க, சிவப்பு கலர் வயரு. அந்த வயரை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் இடம் பத்தலை. இதனால் என்னென்னா அந்த சுவிட்ச் பாக்ஸில் நீட்டோடும் பேசும் ஒரு மஞ்சள் கலர் வயரு ஃபிட் பண்ணோம்ல, அந்த வயரை கலட்டி நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த ரெட் கலர் வயரில் இந்த நீட்ரு உள்ள வயரை எல்லோ வயரை நம்ம கலட்டி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பேஸுக்கு ஒரு வயர் கொடுத்துருவோம். அந்த வயரையும் கலட்டி அந்த ரெட் கலர் வயரில் நம்ம 2 இதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ 2 வயருமே கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் அந்த எல்லோ கலர் வயரில் டேப் அடிச்சுக்கணும். அது நியூட்ரலு. அந்த நியூட்ரலையும் அந்த பிளாக் கலர் நியூட்ரலுக்கு அது ரெண்டையும் நம்ம ஒன்றா இணைச்சிருவோம். ஒன்றா இணைச்சி சாக்கெட்டில் நியூட்ரல் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு எல்லோ வயர் இருக்குது. அது பேஸு. ஏன்னா நம்ம அந்த ரெட் கலர் எடுத்தோம்ல, அது பேஸையும் அப்புறம் இந்த பழைய டேப்பில் அந்த பச்சை கலர் டேப் அடித்தோமே அதுவும் பேஸு. ரெண்டையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணி கீழே உள்ள சுவிட்சில் அதாவது 4-5 சுவிட்ச் இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூட்ரல் வயரை சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அது என் மோகன் வீடியோ எடுக்கனால உங்களுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் என் மோகனை எடுறான்னேன். அவன் கண்ணா பண்ணான்னு எடுக்கிறான். இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு வேறு இதில் நான் எப்படி இணைக்கிறேன்னு காட்டுறேன். நான் மாட்டும் போதே எதில் மாட்டுறேன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் அந்த 2வது வீடியோ காமிக்கிறேன். அதாவது அந்த எல்லோ கலர் வயரையும் அந்த பிளாக் கலர் வயரையும் இணைச்சி இந்த மாதிரி கடைசியில் நியூட்ரல் இருக்குது பாருங்கள் ஜாக்கெட், அதில் நம்ம ஜாயின் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அது மேலே உங்களுக்கு தெரியாதனால தான் இந்த 2வது வீடியோவில் எப்படி ஜாயின் பண்ணு காமிச்சிருக்கேன். இப்போ நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பேஸு. அதாவது அந்த எல்லோ கலரும் அந்த நம்ம பேஸ் டேப் அடிச்சிருந்தோமே அந்த 2ஐயும் சேர்த்து 4 சுவிட்ச் இருக்குது பாருங்கள் கீழே, அதில் ஏதாவது ஒரு இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். எது ஃப்ரீயாக இருக்கோ அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த எல்லோ வயர்னு சொல்கிறது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் இருக்குது, சுவிட்ச் பாக்ஸ் 16 ஆம்ஸ், அதில் உள்ள பேஸு. அந்த பேஸையும் நம்ம இதில் உள்ள பச்சை கலர் ஒரு டேப் அடிச்சிருப்போம். ஒரு பச்சை கலர் வயரில் ஒரு டேப் அடிச்சிருப்பேன். அந்த பேஸையும் 2ஐயும் சேர்த்து கீழே உள்ள சுவிட்சில் நம்ம பேஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம். மேலே உள்ள சுவிட்சில் 2 வயர் இருக்குது. ஒரு வயர் ஃபேனுக்கும் ஒரு வயர் டியூப் லைட்டுக்கு. அதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒன்று கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பச்சை வயர் எடுக்க பாருங்கள், 3 வயர் இருக்குது. அதில் 2 வயர் தான் நமக்கு தேவை. 2 வயரில் 1 ஃபேனு, 1 டியூப் லைட்டு. இன்னொன்று நம்ம அது தேவையில்லைன்னு சொல்லி டேப் அடிச்சு விட்டோம். அது தனியாக ஒதுக்கியாச்சு. இதில் 2மே க்ரீன் வயரு. அதனால் எது ஃபேனு எது டியூப் லைட் வயர்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தோது போல் ஃபஸ்ட்டில் ஏதாவது ஒரு சுவிட்சுக்கு மேலே கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம இந்த சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணணும், அந்த சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணணும் இல்லை. மேலே ஃப்ரீயாக இருக்கிற 4 சுவிட்சில் எதை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வரிசையாக கனெக்ட் பண்ணிட்டு வர்றோம். மீதி 2 சுவிட்சு ஃப்ரீயாக இருக்குது கடைசியில். அதுக்கு பின்னாடி ஏதாவது தேவைப்பட்டால் விடிவலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. அதனால் வரிசையாக 2 இதை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். மீதி கடைசியில் உள்ள 2 சுவிட்சை நான் ஃப்ரீயாக விட்டுறேன். நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ எடுத்தது தான் கொஞ்சம் என் கையை தான் தெரியுது. அந்த நான் ப்ளக் மாட்டுறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இதில் புரிஞ்சிச்சா புரியலான்னு வேறு எனக்கு தெரியலை. சிம்பிள் வேலை தான். நம்ம சுவிட்ச் பாக்ஸை மாற்றிட்டோம். இப்போ எல்லா வயரையும் உள்ளே தள்ளி லாக் பண்ணிடுவோம். ஒரு வழியாக நம்ம சுவிட்ச் பாக்ஸ் மாட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு நம்ம போய் மெயினை போட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம மெயினை ஆன் பண்ண போவோம். பாருங்கள், மெயினை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாக்கெட்டில் கரண்ட் வருதான்னு பார்ப்போம். அதாவது சுவிட்சு போடாமல் கரண்ட் வருதான்னு செக் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது நியூட்ரலு, 2வது பக்கத்தில் உள்ளது தான் லைனு. இதான் லைனு. நம்ம சுவிட்சு போடாமல் செக் பண்ணியாச்சு, கரண்ட் வரல. இப்போ சுவிட்சு போட்டு செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை போட்டாச்சு, லைன் வருதான்னு பார்ப்போம்.
கேமரா கொஞ்சம் கீழே பிடிச்சிருக்கேன், அதனால் தெரியலை. அந்த பாருங்கள் மஞ்சள் கலர் லைட் எரியுது, லைன் வருது. இண்டிகேட்டரில் ஏற்கனவே லைன் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து சரியாக கொடுத்துருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டேன், லைட் எரியுது. 2வது சுவிட்சை போடுறேன், ஃபேனு ஓடுது. நம்ம பழைய சுவிட்ச் பாக்ஸை தூக்கி போட்டு இந்த மாதிரி புதுசாக அழகாக மாற்றிக்கலாம். இது வீட்டில் நீங்களே செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 500-1000 வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி கரண்ட் வேலை பார்க்குறது பெரிய ஓகலாம் இல்லை. நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எந்த வேலையுமே ஈஸியாக செய்யலாம். நான் இதுதான் மாட்டணும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸ் மாட்டின வந்து எங்கள் வீட்டில் மிக்சிக்கு தான் மாற்றினேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு மாட்டினது. சும்மா ஒரு ஏனோதனமாக மாட்டியிருப்பேன். ஏதோ ஒரு குழாயை கொடுத்து கம்பியை கொடுத்து கட் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டேன். 2வதாக நான் எடிட் பண்ணது வாஷிங் மிஷினுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணதான். வாஷிங் மிஷின் கனெக்ஷன் பண்ணிட்டேன். அந்த வாஷிங் மிஷின் லைனை எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்கு கனெக்ட் பண்ணேன். இப்படியே நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். அடுத்து நான் ப்ராப்பராக பண்ணது எங்கள் வீட்டு பாத்ரூமுக்கு ஒரே ஒரு லைட்டு சுவிட்ச் வைக்கணும். நான் பண்ணினதுலே ப்ராப்பராக பண்ணது இந்த ஒரே ஒரு சுவிட்சு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.